2021 ஐபிஎல் தொடர் நடந்துட்டு இருந்த சமயத்திலேயே தான் ஓய்வை அறிவிக்கிறதுக்கு அந்த காலகட்டத்தில் தான் விளையாடிட்டு இருந்த பஞ்சாப் அணி தன்னை அவமானப்படுத்தினது தான் காரணம் அப்படின்னு ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு கிறிஸ் கெயில். யூனிவர்சல் பாஸ் அப்படின்னு செல்லமாக அழைக்கப்படுற இவர் ஐபிஎல்ல 2009ஆம் ஆண்டு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்காக முதல் முறையாக களம் கண்டார். அந்த அணியில் சில ஆண்டுகள் பயணிச்சிருந்தாலும் அவரோட புகழ் உச்சம் பெற்றது அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்சிபி அணிக்காக அவர் விளையாட ஆரம்பித்த காலகட்டத்தில் தான். குறிப்பாக வந்து ஐபிஎல்ல இன்றளவும் கிறிஸ் கெயில் பெயரில் இருக்கிற நிறைய சாதனைகள் அவர் வந்து ஆர்சிபி அணிக்காக விளையாடும் போது படைக்கப்பட்டவை தான். ஆனால் அப்படிப்பட்ட ஆர்சிபி அணியில் இருந்தும் 2018ஆம் ஆண்டு அவர் வந்து கைவிடப்படுறாரு. அவர் வந்து அந்த ஆண்டு ஐபிஎல்ல ஏலத்துக்கும் வராரு. முதல் சுற்று ஏலத்தில் யாருமே வந்து கிறிஸ் கெயிலை ஏலத்தில் எடுக்காமல் இருந்தாங்க. அதுவும் பேஸ் பிரைஸான வெறும் 2 கோடி ரூபாய் மட்டுமே கொடுத்து 2வது சுற்றுல அவரை ஏலத்தில் எடுக்கிறாங்க பஞ்சாப் அணி. அங்கிருந்து பஞ்சாப் அணியுடனான அவரோட ஜேர்னி அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட அந்த 3 ஆண்டுகள் முடிச்சு அந்த 4வது ஆண்டு 2021 சீசன் அப்படின்னு வரும்போது அந்த காலகட்டம் அவருக்கு வந்து பஞ்சாப் அணியில் மிகவும் நெருக்கடியான காலகட்டமாக இருந்ததா சொல்லியிருக்காரு கிறிஸ் கெயில். குறிப்பாக அணி நிர்வாகமும் சரி அணியோட பயிற்சியாளரும் சரி தன்னை வந்து சரியான முறையில் நடத்தலை, நிறைய அவமானங்களை வந்து சந்திக்க வேண்டியதாக இருந்தது. ஒரு சீனியர் வீரர் அப்படிங்கிற அளவுக்கு எந்த மரியாதையும் எனக்கு கொடுக்காம ஏதோ ஒரு சின்ன பையனை ட்ரீட் பண்ணுற மாதிரி தான் என்னை ட்ரீட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு கிறிஸ் கெயில். இது தொடர்பாக அந்த அணியோட பயிற்சியாளராக இருந்தால் அனில் கும்ப்ளே கிட்ட அந்த சமயத்திலேயே நான் போய் நேருக்கு நேராக நின்று பேசினேன். ஆனால் அவர் வந்து பெருசாக எதுவுமே எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணல. அது வந்து எனக்கு கிட்டத்தட்ட கண்ணில் வந்து கண்ணீரை வரவழைச்சிருச்சு. அழுதுகிட்டே வந்து அவர்கிட்ட ஓகே நான் என்னோட ஜேர்னியை இதோட முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன். இந்த தகவல் அறிஞ்ச அந்த அணியோட கேப்டனான KL ராகுல் என்னை கூப்பிட்டு பேசினார். கிறிஸ் கெயில் நீங்கள் போகாதீங்க, உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையும் நான் பண்ணி கொடுக்குறேன், தொடர்ச்சியாக நீங்கள் வந்து அடுத்தடுத்த போட்டிகளில் விளையாடுறதுக்கான வாய்ப்பும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் நான் அவர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லிட்டு வந்தேன், இல்லைப்பா எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு, உங்களுக்கு எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசி முடித்த கையோட என்னோட ரூமுக்கு வந்து என்னோட பேகேஜஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு நான் கிளம்பி போயிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் வந்து இன்னொரு இடத்த நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா அந்த காலகட்டத்தில் இந்த பயோ பபிள் அப்படிங்கிறது ஒன்று இருந்தது. ஏன்னா கொரோனா காலகட்டம் அப்படிங்கிறனால ஸோ அந்த கொரோனா காலகட்டத்தில் இருந்த மன அழுத்தம் காரணமாக தான் கிறிஸ் கெயில் வந்து பாதியிலேயே தொடர்லேருந்து வெளியேறினது மட்டும் இல்லாமல் தன்னோட ஓய்வையும் அறிவிச்சார் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனால் அந்த மன அழுத்தத்தை தாண்டியும் வந்து அந்த டீமில் தனக்கு நடந்த விஷயங்கள் தான் தன்னை வந்து தன்னோட ஐபிஎல் கரியர் ஒரு முழுமை பெறாமல் முடிவடைகிறதுக்கு காரணமாக அமைஞ்சிருந்தது அப்படின்னு பகிரங்க குற்றச்சாட்டை பஞ்சாப் கிங்ஸ் அணி மேலே வச்சிருக்காரு கிறிஸ் கெயில். இதற்கு அந்த அணி நிர்வாகம் தரப்புல இருந்து ஏதாவது விளக்கம் தரப்படுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.